தமிழக சட்டசபை தேர்தலுக்கு பிந்தைய டுடேஸ் சாணக்கிய கருத்து கணிப்பில் திமுக கூட்டணி 125 தொகுதிகளை கைப்பற்றும் என தகவல் வெளியாகியுள்ளது. தவிக 63 தொகுதிகளுடன் எதிர்க்கட்சியாகும் எனவும் அதிமுக கூட்டணி 45 இடங்களில் வெல்லும் எனவும் கணித்துள்ளது. அதிமுகவுக்கு எதிரான கருத்து கணிப்புகளை கண்டு தொண்டர்கள் மனம் தளர வேண்டாம். திமுகவின் பித்தலாட்ட நாடகம் ஒருபோதும் எடுபடாது. அதிமுக ஆட்சி மலர்வது நிச்சயம் என அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி கூறியுள்ளார். திமுக வெல்லப் போகிறது என்ற மாய பிம்பத்தை உருவாக்கி ஓட்டு எண்ணிக்கையின் போது தில்லுமுல்லு செய்ய திமுகவினர் முயற்சி செய்வார்கள். மே 4ஆம் தேதி அதிமுக பூத் ஏஜென்ட்டுகள் அதிக கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்று பழனிசாமி கூறியுள்ளார். களத்திலிருந்து ஒரு விஷயத்தை மட்டும் மிக தெளிவாக உணர முடிகிறது. 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள் இவர்களின் தாக்கம் தேர்தல் முடிவை தீர்மானிப்பதில் மிக முக்கிய காரணியாக இருக்கும் என்று காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி கூறினார். தமிழகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி கட்சிகள் உதவியுடன் முதல்வராக பதவியேற்பார் என வைத்தீஸ்வரன் கோவில் நாடி ஜோதிடர் சிவசாமி தெரிவித்துள்ளார். தேர்தல் முடிவுக்கு பின் செந்தில் பாலாஜி நிரந்தரமாக சிறைக்கு செல்லப் போகிறார். கரூர் மக்கள் அவரை ஏற்கனவே தூக்கி எறிந்துவிட்டனர் என ஆதவ் அர்ஜுனா கூறினார். கரூருக்குள் நுழைய செந்தில் பாலாஜியால் முடியாது, அதுதான் கர்ம வினை எனவும் அவர் தெரிவித்தார். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை நான் நம்புவதில்லை. ஒரு தொகுதியில் குறைந்தது 30,000 பேரிடம் கருத்து கேட்டால் மட்டுமே நம்பகமானதாக இருக்கும் என கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார் கூறினார். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளின் பின்னால் பாஜக இருக்கிறது. மேற்கு வங்கத்தில் மீண்டும் ஆட்சி அமைப்போம் என மேற்கு வங்க முதல்வர் மமதா தெரிவித்துள்ளார். கருத்து கணிப்பை ஒழித்து கட்ட சட்டத்தில் இடமில்லையா? ஓட்டு எண்ணிக்கைக்கு இடையே இந்த கணிப்பை வைத்துக் கொண்டு என்னதான் செய்யப் போகிறார்கள்? எல்லாவற்றையும் பணமாக்க துடிக்கும் கூட்டத்திடம் இருந்து மக்கள் தப்பவே முடியாதா என இயக்குநர் தங்கர் பச்சான் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை ஹைகோர்ட் மற்றும் ஹைகோர்ட் மதுரை கிளைக்கு மே 1 முதல் 31 வரை ஒரு மாதம் கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அவசர வழக்குகள் புதன், வியாழக்கிழமைகளில் விடுமுறை கால அமர்வு விசாரிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் காங்கிரஸ் கட்சி நிச்சயமாக வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளும் அதை உறுதிப்படுத்தியுள்ளன என சசி தரூர் கூறியுள்ளார். மேற்காசியாவில் நீடிக்கும் நிச்சயமற்ற நிலையால் நடப்பு 2026-27 நிதியாண்டில் இந்தியாவின் ஜிடிபி 7 முதல் 7.4% இருக்கும் என மத்திய நிதி அமைச்சகம் கணித்துள்ளது. 3 நாள் அரசுமுறை பயணமாக வியட்நாம் அதிபர் டோ லாம் வரும் மே 5ஆம் தேதி இந்தியா வருகிறார். அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு டோ லாம் மேற்கொள்ளும் முதல் இந்திய பயணம் இதுவாகும். மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூரில் உள்ள பர்கி அணையில் சுற்றுலா படகு கவிழ்ந்ததில் 4 பேர் பலியானார்கள். 18 பேர் மீட்கப்பட்டனர். மாயமான 10க்கும் மேற்பட்டோரை தேடும் பணி நடக்கிறது. அக்னி ஏவுகணைகள் வரிசையில் நீண்ட தூரம் சென்று இலக்கை தாக்கும் திறன் கொண்ட அக்னி 6 ஏவுகணை திட்டத்தை தொடங்க தயார் நிலையில் இருக்கிறோம் என்று டிஆர்டிஓவின் தலைவர் சமீர் வி காமத் தெரிவித்தார். மத்திய அரசு அனுமதி அளித்தவுடன் திட்டம் தொடங்கப்படும் எனவும் அவர் கூறினார். கர்நாடக மாநிலம் கொப்பாலில் கடந்த 2025ஆம் ஆண்டு பாஜக இளைஞரணி தலைவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 6 பேருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மேட்டுப்பாளையத்தில் வீசிய சூறாவளி காற்றில் வீட்டின் தகர குட்டகை பறந்து செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. மழை காரணமாக கொடைக்கானல் மச்சூரில் சாலையில் மரம் சரிந்து விழுந்தது. இதனால் அந்த சாலையில் பல மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை நான் நம்புவதில்லை. அனைவரும் மே 4ஆம் தேதி வரை காத்திருக்குமாறு கேட்டுக் கொள்கிறேன் என தவிக நிர்வாகி செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 17 இடங்களில் இன்று 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்பம் பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக வேலூரில் 108.32 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஓட்டு எண்ணிக்கை கண்காணிப்பு பணிக்காக 234 தொகுதிகளுக்கும் வெளிமாநில IAS அதிகாரிகளை தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது. அதிகாரிகள் தங்களுக்கான தொகுதிகளில் வரும் 2ஆம் தேதிக்குள் சென்று பணியில் பொறுப்பேற்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வாக்கு எண்ணும் மையத்துக்குள் செல்ல QR கோடு அடையாள அட்டை அவசியம் என தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் 3 அடுக்கு சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்படுவார்கள். பிரதமர் மோடி மே 15ஆம் தேதி நெதர்லாந்து செல்கிறார். தொடர்ந்து ஸ்வீடன், நார்வே, இத்தாலி உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார்.
லடாக் யூனியன் பிரதேச தலைநகர் லே நகருக்கு சென்ற மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை ஜான்ஸ்கர் இன மக்கள் பாரம்பரிய நடனமாடி உற்சாகமாக வரவேற்றனர். ஹெலிகாப்டரிலிருந்து ஏவப்பட்ட கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளின் சோதனை வெற்றியடைந்ததாக இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதற்கு பாராட்டு தெரிவித்த ராஜ்நாத் சிங், இந்த ஏவுகணை சோதனை வெற்றி பாதுகாப்பு படைகளின் திறன்களை மேலும் மேம்படுத்தும் என்றார். உலகிற்கு இந்தியா என்றாலே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தான் ஞாபகத்திற்கு வரும். ஆனால் பாகிஸ்தான் என்றால் இன்டர்நேஷனல் டெரரிசம் தான் ஞாபகத்திற்கு வரும் என அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசினார். ஆபரேஷன் சிந்தூரை சொந்த விருப்பத்தின் பேரில் தான் நிறுத்தினோம் என்றார். தொழிலாளர்களின் உண்மை தோழனாக என்றென்றும் திமுக திகழ்ந்திடும் என முதல்வர் ஸ்டாலின் மே தின வாழ்த்து தெரிவித்துள்ளார். உழைப்பு என்பது அரசியல் சமூக பரிணாமத்துக்கு அடிப்படை காரணியாக இருக்கும் உந்து சக்தி என கூறியுள்ளார். உழைப்பில்தான் உடல் வலிமை உறுதி பெறும். உழைப்பு மட்டுமே நம்மை உயர்த்தும் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தொழிலாளர்கள் அனைவருக்கும் மே தின வாழ்த்து தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் கடையம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள அத்திரிகிரி மலையில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சுவாமி தரிசனம் செய்தார். இத்தலத்தின் அழகை அனைவரும் நேரில் சென்று உணர வேண்டும் என்று கூறியுள்ளார். தாவேகா வேட்பாளர்கள் கூட்டத்தில் பேசிய விஜய், வெற்றி பெற்றவுடன் வேறு எங்கும் சென்று விடாதீர்கள், உடனடியாக பனையூர் அலுவலகம் வாருங்கள், உங்களுக்காக நான் காத்திருப்பேன் என அறிவுரை வழங்கியுள்ளார். நீட் தேர்வு மையங்களில் மோசடி செயல்களில் ஈடுபடும் நபர்களை கண்டறிய AI பயன்படுத்தப்படும். மோசடி செய்பவர்களுக்கு நிரந்தர தடை விதிக்கப்படும் என தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. வீட்டு சிலிண்டர் முன்பதிவு இடைவெளி நகர்ப்புறங்களில் 25 நாட்களாகவும் கிராமப்புறங்களில் 45 நாட்களாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ள புதிய நடைமுறை நாளை முதல் அமலுக்கு வருகிறது. இதன் மூலம் நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்கு முன்பாக செய்யப்படும் முன்பதிவுகளை கணினி தானாகவே நிராகரிக்கும். 2026 ஆண்டுக்கான ICSE 10ஆம் வகுப்பு மற்றும் ISC 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன. மாணவர்கள் தேர்வு முடிவுகளை www.cisce.org என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம். கிரெடிட் கார்டு பில் செலுத்த தவறுபவர்களுக்கு கடைசி தேதிக்கு பிறகு 3 நாட்கள் வரை அவகாசம் வழங்கும் புதிய விதியை RBI கொண்டு வந்துள்ளது. இந்த சலுகை 2027 ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வரும் என்றும் தெரிவித்துள்ளது. +2 விடைத்தாள் டிஜிட்டல் மதிப்பீடு பணிகள் தொடர்பாக வெளியான தகவல்கள் அனைத்தும் தவறு. டிஜிட்டல் மதிப்பீட்டில் சிக்கல் இல்லை என CBSE விளக்கம் அளித்துள்ளது. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளிகள் 9 பேரும் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்ய ஹைகோர்ட் மதுரை கிளை கால அவகாசம் கொடுத்துள்ளது. குற்றவாளிகளுக்கான தண்டனையை உறுதிப்படுத்த கோரிய மனுவின் விசாரணை ஜூன் 4ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டது. புதுச்சேரியில் கடந்த 2024 9 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட வழக்கில் கைதான 19 வயது கருணாஸ் குற்றவாளி என போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தண்டனை விவரங்கள் வரும் மே 5ஆம் தேதி அறிவிக்கப்பட உள்ளது. இதே வழக்கில் கைதான விவேகானந்தன் சிறையில் கடந்த ஆண்டு தற்கொலை செய்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. தாவேகா தலைவர் விஜய் விவாகரத்து வழக்கை விசாரித்த செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்ற நீதிபதி சசிகலா திடீர் இடமாற்றம் செய்யப்பட்டார். புதிய நீதிபதியாக சுஜாதா நியமிக்கப்பட்டார். மேற்கு வங்கத்தில் மீண்டும் நமது ஆட்சியே அமையும் என அம்மாநில முதல்வர் மம்தா கூறினார். பாஜகவால் கருத்து கணிப்பு வழிநடத்தப்படுகிறது, அதை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை எனவும் தெரிவித்தார். பெங்களூருவில் நேற்று திடீரென பெய்த கனமழையால் மருத்துவமனையின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து 7 பேர் இறந்த நிலையில் அங்கு பிற பகுதிகளில் மழையால் மேலும் 3 பேர் இறந்தனர். தமிழகத்தில் மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. இது தொடர்பான ஏற்பாடுகள் குறித்து காணொலி காட்சி வாயிலாக அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஆலோசனை நடத்தினார். பெங்களூருவில் அரசு மருத்துவமனை காம்பவுண்ட் சுவர் இடிந்து விழுந்து 7 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு, துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பெங்களூருவில் சுவரிடிந்து விழுந்ததால் ஏற்பட்ட விபத்து மிகவும் துயரமானது என பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு ரூபாய் 2 லட்சமும் காயமடைந்தவர்களுக்கு ரூபாய் 50,000 வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். பாகிஸ்தானில் இருந்து துப்பாக்கி உட்பட ஆயுதங்களை கடத்தி வந்து உத்தரப்பிரதேசம் மற்றும் டெல்லியில் விற்பனை செய்தது தொடர்பாக டெல்லியில் 9 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் இருந்து 23 கைத்துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. திமுக அரசில் ஊழலுக்கு நோபல் பரிசு கொடுக்க வேண்டுமானால் அது செந்தில் பாலாஜிக்குத்தான் கொடுக்க வேண்டும் என வானதி சீனிவாசன் கூறினார். செந்தில் பாலாஜி செய்த ஊழல்கள் குறித்து விசாரிக்க தனி ஆணையமே அமைக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார்.
கருத்து கணிப்புகள் எல்லாம் கருத்து திணிப்புகளாக உள்ளன. 2 லட்சம் வாக்காளர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் வெறும் 200 பேரிடம் கருத்து கணிப்பு எடுப்பது சரியல்ல என அதிமுக எம்பி இன்பதுரை கூறினார். மாணவர்கள் தங்கள் கல்வியை பயன்படுத்தி நாட்டின் முன்னேற்றத்துக்கும் சமூகத்தின் நல்வாழ்வுக்கும் அர்த்தமுள்ள பங்களிப்பை செய்ய வேண்டும் என தமிழக கவர்னர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். சட்டசபை தேர்தலில் திமுகவுக்கான வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. இதில் எங்களுக்கு திடமான நம்பிக்கை இருக்கிறது என அமைச்சர் துரைமுருகன் கூறினார். தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு வாழ்த்து தெரிவித்துள்ள டிடிவி தினகரன், உழைப்பாளர்களின் வாழ்வில் அனைத்து வளமும் நலமும் கிடைத்திட இறைவனை வேண்டுகிறேன் என்றார். ஓட்டு எண்ணிக்கை முடியும் வரை அமைச்சர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் கவனமுடன் இருக்க வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். வரும் 4ஆம் தேதி நடக்கவுள்ள ஓட்டு எண்ணிக்கை நிகழ்வில் இந்தியாவை வியக்கும் அளவிற்கு மிராக்கிள் நடக்கும், உலகமே மிரளும் விதமாக விசில் சத்தம் கேட்கும் என தாவேகா நிர்வாகி செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தொழிலாளர்கள் தினத்தை முன்னிட்டு அன்புமணி வாழ்த்து தெரிவித்துள்ளார். சுரண்டல்வாதிகளின் அத்துமீறல்களுக்கு முடிவு கட்டி பாட்டாளிகளுக்கு ஒளிமயமான எதிர்காலம் அமைத்துக் கொடுக்க இந்நாளில் உறுதி ஏற்போம் என்றார். தபால் ஓட்டுகளை எண்ணும் போது வீடியோ ரெக்கார்டிங் செய்ய வேண்டும், ஓட்டு எண்ணிக்கையின் போது கூடுதல் பாதுகாப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கிடம் தவேக மனு அளித்துள்ளது. எங்களுக்கு எதிராக எப்போதும் கருத்து திணிப்புகளை முறியடித்தும் உண்மையான கருத்து கணிப்புகள் கூறும் எண்களை கடந்தும் மகத்தான வெற்றிகளை பதிவு செய்வதே அதிமுகவின் வரலாறு. 2011, 2016 வரலாற்றை மீண்டும் படைக்கப் போகிறோம் என அதிமுக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தவேக 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும். விஜயின் விசில் புரட்சி தமிழகத்தில் மட்டுமல்ல உலகளவில் தெரியப்போகிறது என தவேக நிர்வாகி செங்கோட்டையன் கூறியுள்ளார். தமிழர்களின் இன ஓர்மையை சிதைக்கும் இலங்கை இனவாத அரசின் சதியை தமிழக மீனவர்கள் ஒன்றுபட்டு முறியடிக்க வேண்டும் என சீமான் வலியுறுத்தியுள்ளார். எத்தனை தேர்தல்கள் நடந்தாலும் பாஜக நுழையவே முடியாத எஃகு கோட்டையாக தமிழகமும் கேரளாவும் இருக்கும். அதற்கு இந்த தேர்தல் விதிவிலக்கு அல்ல என காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் மனைவி ராதா மற்றும் மகன் மிதுன்குமார் சுவாமி தரிசனம் செய்தனர். சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு இன்று முதல் மே 2ஆம் தேதி வரை திருவண்ணாமலைக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மே 4 அன்று அசம்பாவிதங்கள் நடக்காமல் தவிர்க்க ஓட்டு எண்ணும் மையங்களில் கூடுதல் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என தமிழக தலைமை செயலாளர் சாய்குமார் உத்தரவிட்டுள்ளார். தமிழகம் முழுவதும் போலீசார் தீவிர கண்காணிப்பில் இருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளார். திருப்பூர், திண்டுக்கல், தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் கணித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 1600 உயர்ந்து ஒரு சவரன் ரூபாய் 1,12,800க்கும், கிராமுக்கு ரூபாய் 200 உயர்ந்து 1 கிராம் ரூபாய் 14,100க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு ரூபாய் 10 உயர்ந்து ரூபாய் 270க்கு விற்பனையாகிறது. கீழடியில் நடக்கும் அகழாய்வில் சாய கிண்ணங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. 10க்கும் மேற்பட்ட கிண்ணங்கள் கிடைத்துள்ளன. செங்கல் கட்டுமானத்தின் உட்புறம் காணப்படுவதால் பண்டைய காலத்தில் சாய தொழிற்சாலை செயல்பட்டிருக்கலாம் என ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர். மே தினத்தை முன்னிட்டு நாளை சென்னை மெட்ரோ ரயில்கள் ஞாயிற்றுக்கிழமை கால அட்டவணைப்படி இயக்கப்படும் என சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் அறிவித்துள்ளது. பகல் 12 முதல் இரவு 8 மணி வரை 7 நிமிடங்களுக்கு ஒருமுறை ரயில் இயக்கப்படும். ஸ்ரீபெரும்புதூரை அடுத்த சிறுமாங்காடு கிராமத்தில் பனைமரத்தில் கல்லூரி மாணவர்கள் 2 பேர் இரும்பு கம்பி கொண்டு நுங்கு பறித்தனர். அப்போது அருகில் இருந்த மின்சார கம்பியில் இரும்பு கம்பி உரசியதில் 2 பேரும் உடல் கருகி பலியாயினர். தொடர் விடுமுறை காரணமாக சொந்த ஊர்களுக்கு மக்கள் செல்ல துவங்கியுள்ளனர். இதன் காரணமாக தாம்பரம், பெருங்குளத்தூர், வண்டலூர் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மே 4 அன்று 1,00,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். சென்னையில் மட்டும் 20,000 போலீசார் 3 ஷிப்டுகளாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு வெப்பநிலை அதிகரிக்க வாய்ப்புள்ளதென வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சில இடங்களில் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் உயரக்கூடும் என கணித்துள்ளது. திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை மற்றும் விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மே 2ஆம் தேதி கனமழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள 6 கிராமங்களில் மறு ஓட்டுப்பதிவு நடத்த கோரிய மனுவை விசாரித்த ஹைகோர்ட் தலைமை நீதிபதி அமர்வு தேர்தல் முடிந்த பிறகு எப்படி ஓட்டு போட அனுமதிக்க முடியும் என கேட்டு மனுவை தள்ளுபடி செய்தது.
1876ஆம் ஆண்டுக்கு பின் அக்டோபரில் வலுவான சூப்பர் எல் நினோ உருவாக சாதகமான சூழல் காணப்படுவதால் 2027ஆம் ஆண்டில் உலகின் சராசரி வெப்பநிலை 1.65 டிகிரி செல்சியஸ் அதிகரிப்பதுடன் அதீத வெப்பம், வெப்ப அலைகள், வறட்சி, பெருமழை நிகழ்வுகளை உலகம் எதிர்கொள்ள நேரிடும் என தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்தர் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் மற்றும் ஷீரடி பயணத்தை தொடர்ந்து தவிக தலைவர் விஜய் அடுத்ததாக வேளாங்கண்ணி ஆலயம் மற்றும் நாகூர் தர்காவுக்கு செல்ல திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மே 2 சேப்பாக்கம் மைதானத்தில் சிஎஸ்கே மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் இடையே நடக்கும் போட்டிக்கான ஸ்பான்சர் செய்யப்பட்ட ஐபிஎல் டிக்கெட் வைத்திருப்பவர்கள் மெட்ரோ ரயிலில் இலவசமாக பயணிக்கலாம் என சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் அறிவித்துள்ளது. திருப்பதியில் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் இன்று மதியம் மழை கொட்டி தீர்த்தது. ஏழுமலையான் கோயிலுக்கு வந்த பக்தர்கள் ஆங்காங்கே அமைக்கப்பட்ட நிழற்பந்தல்கள் மற்றும் சாலை ஓரங்களில் காத்திருந்தனர். மழையால் திருமலை முழுவதும் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சென்னை பனையூர் அலுவலகத்தில் தாவிக வேட்பாளர்களுடன் விஜய் ஆலோசனை நடத்தினார். தேர்தல் முடிவின் போது குதிரை பேரத்திற்கான வாய்ப்பு இருப்பதால் அது பற்றி முக்கிய முடிவு எடுக்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடைமுறையில் உள்ள மெட்ரோ பயண அட்டைகள் நாளை முதல் செல்லாது. அதற்கு பதிலாக சிங்கார சென்னை அட்டையாக மாற்றிக்கொள்ள சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் பயணிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. ஜனநாயகன் படம் லீக் செய்யப்பட்ட விவகாரத்தில் துணிக்கடை மேலாளர் உமாசங்கரின் முன்ஜாமீன் மனுவை சென்னை ஹைகோர்ட் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. வேலூர் பேர்ணாம்பட்டு பகுதியில் 107 டிகிரி வெயில் கொளுத்திய நிலையில் இன்று திடீரென சுமார் 1 மணி நேரமாக இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. வெப்பம் தணிந்து இதமான குளிர்ந்த சூழல் நிலவியதால் அப்பகுதி மக்கள் மகிழ்ந்தனர். தேர்தல் தேர்வு முடிவுகள் வரும் நாளில் குழந்தைகளை பெற்றோர்கள் கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என தமிழக குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் பெற்றோர்களுக்கு அட்வைஸ் செய்துள்ளது. ரிசல்ட்டை பார்த்து சில குழந்தைகள் தவறான முடிவை கையாளும் மனநிலைக்கு தள்ளப்பட்டு விடுவார்கள் என எச்சரித்துள்ளது. ஓசூர் ஜூஜுவாடி சோதனைச் சாவடி வழியாக பஸ்ஸில் கடத்திச் செல்லப்பட்ட 18 கிலோ கஞ்சா பொட்டலங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக மதுரையைச் சேர்ந்த விஷால், வசந்தகுமார் ஆகிய 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். ஐடி நிறுவனங்களில் ஏஐயின் ஆதிக்கம் அதிகரித்தாலும் ஊழியர்களை ஒருபோதும் பணி நீக்கம் செய்ய மாட்டோம் என இன்ஃபோசிஸ் சிஇஓ சலீல் பரேக் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டைப் போல நடப்பாண்டில் பணி நீக்க நடவடிக்கை இருக்காது என்றார். மும்பை சத்ரபதி சிவாஜி விமான நிலையத்தில் இருந்து புறப்பட வேண்டிய 3 ஸ்பைஸ் ஜெட் விமானங்கள் திடீரென ரத்து செய்யப்பட்டன. முன்னறிவிப்பின்றி விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். சமோவா நாட்டில் நடக்கும் காமன்வெல்த் ஜூனியர் மற்றும் சீனியர் பளுதூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய வீராங்கனை பெல்லானா ஹரிகா 197 கிலோ எடை தூக்கி தங்கம் வென்று அசத்தியுள்ளார். தரங்கினி, பூமிகா இருவரும் 63 கிலோ எடை பிரிவில் வெள்ளிப் பதக்கம் வென்றனர். மேற்கு வங்கத்தில் தொங்கு சட்டசபை அமைத்தால் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு காங்கிரஸ் ஆதரவு அளிக்குமா என்ற கேள்விக்கு அதை பற்றி இப்போது சொல்வது நன்றாக இருக்காது. தெளிவான நிலவரம் தெரிய 2 நாட்கள் ஆகும். அதுவரை காத்திருப்போம் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பதிலளித்தார். போர் மற்றும் கச்சா எண்ணெய் விலை வீழ்ச்சி போன்ற காரணங்களால் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத அளவாக 95 ரூபாய் 25 காசுகளாக சரிந்தது. இந்திய பங்குச்சந்தை சென்செக்ஸ் 1086 புள்ளிகளும், நிப்டி 349 புள்ளிகளும் சரிவை கண்டன. சுற்றுச்சூழல் பாதிப்பு மற்றும் இறக்குமதி சுமையை குறைக்க வாகனத்துறை மின்சாரம் மற்றும் ஹைட்ரஜன் போன்ற தூய்மையான எரிபொருட்களுக்கு மாற வேண்டும். இனி பெட்ரோல், டீசல் வாகனங்களுக்கு எதிர்காலம் இல்லை என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் அருகே லடாக்கின் லே பகுதியில் இன்று அதிகாலை 4.1 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் உணரப்பட்டது. பீதியடைந்த மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி சாலைகளில் தஞ்சமடைந்தனர். ஈரான் போர் பதற்றம் இந்திய பொருளாதாரத்தில் பணவீக்க அபாயத்தை ஏற்படுத்தக்கூடும் என மத்திய நிதியமைச்சகம் எச்சரித்துள்ளது. சர்வதேச அளவில் நெருக்கடி இருந்தாலும் இந்தியாவில் உள்நாட்டு பலம் பொருளாதாரத்தை பாதுகாக்கும் எனவும் தெரிவித்துள்ளது. தஞ்சை பாபநாசம் அருகே உள்ள திருப்பாலத்துறை பாலைவனநாதர் கோவிலில் சித்திரை பௌர்ணமி பிரமோற்சவ விழாவையொட்டி தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் அருகே பூவரசங்குப்பத்தில் உள்ள லட்சுமி நரசிம்மர் கோவிலில் நரசிம்மர் ஜெயந்தி விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. தங்கள் கவச அலங்காரத்தில் அருள் பாலித்த மூலவரை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். சிதம்பரம் அருகே உள்ள வரகூர் ஸ்ரீ மகா காளியம்மன் கோயிலில் 40 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர்.
மண்டூக முனிவருக்கு சாப விமோச்சனம் அளிப்பதற்காக மதுரை மாநகருக்குள் கண்டாங்கிப்பட்டுடுத்தி தங்க பல்லக்கில் வந்தார் கள்ளழகர். கோவிந்தா கோஷத்துடன் சர்க்கரை தீபம் ஏந்தியபடியும் தண்ணீரை பீச்சி அடித்தும் பக்தர்கள் எதிர் சேவை வரவேற்பளித்தனர். மதுரையில் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் நாளை காலை நடக்கிறது. இதற்காக அழகர் கோயிலிலிருந்து தங்கப்பல்லுக்கில் புறப்பட்ட கள்ளழகருக்கு வழிநெடுகிலும் பக்தர்கள் புடைசூழ உற்சாக வரவேற்பளித்தனர். கண்டாங்கிப்பட்டுடுத்தி சிறப்பு அலங்காரத்தில் கள்ளழகர் மதுரை வீதியில் பவனி வந்தார். சித்திரை பெருவிழாவை முன்னிட்டு கும்பகோணம் சாரங்கபாணி சுவாமி கோயிலில் திருத்தேரோட்ட விழா கோலாகலமாக நடைபெற்றது. 110 அடி உயரம் 500 டன் எடை கொண்ட பிரம்மாண்ட தேரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாரங்க கோஷம் முழங்க பக்தி பரவசத்துடன் இழுத்து வழிபட்டனர். காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் கோயிலில் சித்திரை புத்திர உற்சவத்தை முன்னிட்டு தேரோட்டம் நடந்தது. சுந்தராம்பிகை அம்மனுடன் சுவாமி எழுந்தருளி வீதி உலா வந்தார். பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு அந்நாட்டு அதிபர் டிரம்பின் போட்டோ மற்றும் அவரின் தங்க நிற கையெழுத்துடன் சிறப்பு பாஸ்போர்ட்டுகள் வெளியிடப்பட உள்ளது. இதற்கு அந்நாட்டின் எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சி எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சோசியல் மீடியாக்களை 13 வயதிற்கு உட்பட்ட சிறார்கள் பயன்படுத்துவதை மெட்டா நிறுவனம் தடுக்க தவறிவிட்டதாக ஐரோப்பிய கமிஷன் குற்றம் சாட்டியுள்ளது. வங்கதேசத்தில் தட்டம்மை நோய் தீவிரமாக பரவி வருவதால் இந்தியாவுக்கு எல்லை தாண்டிய தொற்று பரவும் அபாயம் இருப்பது குறித்து உலக சுகாதார அமைப்பு எச்சரித்துள்ளது. அணுசக்தி ஒப்பந்தத்தில் ஈரான் கையெழுத்திடும் வரை அந்நாட்டு துறைமுகங்கள் முற்றுகையிடப்படும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரித்துள்ளார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை பேரலுக்கு $125 வரை உயர்ந்து புதிய உச்சத்தை அடைந்துள்ளது. அமெரிக்கா எங்களை நெருங்கினால் சற்றும் தாமதிக்காமல் அதிரடி நடவடிக்கை எடுப்போம், அமெரிக்காவுக்கு மாரடைப்பு ஏற்படுத்தும் புதிய ஆயுதம் கொண்டு தாக்குவோம் என ஈரான் எச்சரித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் விடுத்த கோரிக்கையை ஏற்று உக்ரைனுக்கு எதிரான போரை நிறுத்த ரஷ்ய அதிபர் புட்டின் ஒப்புக் கொண்டுள்ளார். மே 9 நடைபெறும் ரஷ்யாவின் 2ஆம் உலகப் போர் வெற்றி தின கொண்டாட்டத்தின் போது இதுகுறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகிறது. மோசடி, டேட்டா திருட்டு உள்ளிட்ட அபாயங்கள் இருப்பதால் வாட்ஸ்அப் வழியாக வாடிக்கையாளர்களை தொடர்பு கொள்வதை நிறுத்த வேண்டும் என வங்கி, நிதி நிறுவனங்கள் உள்ளிட்டவைக்கு ஐக்கிய அரபு அமீரக மத்திய வங்கி உத்தரவிட்டுள்ளது. நேபாளில் நடந்த சர்வதேச சிலம்ப போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த 12 சிலம்ப வீரர்கள் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்தனர். தமிழகம் திரும்பிய வீரர்களுக்கு செங்கல்பட்டு அருகே பேண்ட் வாத்தியம் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பஞ்சாப் அணிக்கு எதிரான ஐபிஎல் போட்டியின் போது டக் அவுட்டில் சிகரெட் புகைத்த ரியான் பராக்கிற்கு போட்டி கட்டணத்திலிருந்து 25% அபராதமும் ஒரு தகுதி குறைப்பு புள்ளியும் விதிக்கப்பட்டுள்ளது. 1982 பாலு மகேந்திரா இயக்கம் ஒளிப்பதிவில் கமல், ஸ்ரீதேவி நடித்த 3ஆம் திரைப்படம் ஹிட்டானது. தேசிய விருது உட்பட பல விருதுகளையும் வென்றது. இத்திரைப்படம் 44 ஆண்டுகளுக்கு பிறகு டிஜிட்டலில் புதுப்பிக்கப்பட்டு நேரடியாக நாளை மே 1 அமேசான் பிரைம் OTT-யில் வெளியிடுகின்றனர். ரத்னகுமார் இயக்கத்தில் விது, பிரீத்தி அஸ்ரானி நடித்துள்ள 29 படம் மே 8 ரிலீஸ் ஆகிறது. இப்பட விழாவில் பேசிய பட தயாரிப்பாளரான இயக்குநர் லோகேஷ் கனகராஜ், நாம வளரும் போது கூட இருப்பவங்களை கூட்டிக்கிட்டு போகணும், இதற்கு இன்ஸ்பிரேஷன் கமல்தான். சினிமாவில் சம்பாதித்ததை சினிமாவிலேயே முதலீடு செய்யணும்னு அவர்தான் கற்றுக் கொடுத்தார். என் கம்பெனியில் பல படங்கள் வருகின்றன, அதில் நண்பர்கள், புதுமுகங்கள் இணைகிறார்கள் என்றார். விக்ரம் நடித்த துருவ நட்சத்திரம் படத்தை ஜூன் 15க்கு முன் வெளியிட சென்னை ஹைகோர்ட் அனுமதி அளித்து உத்தரவிட்டுள்ளது. பிரவீன் எஸ். விஜய் இயக்கத்தில் கீர்த்தி சுரேஷ் நாயகியாக நடிக்கும் படத்திற்கு சத்யவான் சாவித்ரி என பெயரிட்டுள்ளனர். முக்கிய வேடத்தில் மிஷ்கின் நடிக்கிறார். இயக்குனர் கூறுகையில், இது ஒரு கோர்ட் ரூம் டிராமா த்ரில்லர் படம். ஒரு முக்கிய வழக்கு கீர்த்தி சுரேஷ் வாழ்க்கையை எங்கு கொண்டு போய் நிறுத்துகிறது என்பதை உணர்வு பூர்வமாக சொல்லும் படம். கீர்த்தி, மிஷ்கின் கோர்ட்டில் வாதாடும் காட்சிகள் ஹைலைட்டாக இருக்கும் என்கிறார். பாலிவுட் சினிமாவில் புகழ்பெற்று ஹாலிவுட்டிலும் ஒரு ரவுண்ட் வந்தவர் நடிகை பிரியங்கா சோப்ரா. தற்போது ராஜமௌலி இயக்கத்தில் மகேஷ் பாபு நடிக்கும் வாரணாசி படத்தில் நடிக்கிறார். பிரபல ஓவியர் அம்ரிதா ஷெர்கில்லின் வாழ்க்கையை தழுவி ஹிந்தியில் அம்ரி என்ற படத்தை இயக்குகிறார் மீரா நாயர். இதில் முக்கியத்துவம் வாய்ந்த சிறப்பு வேடத்தில் பிரியங்கா சோப்ராவும் நடிக்க உள்ளாராம். நடிகை பூஜா ஹெக்டே தமிழில் காஞ்சனா 4 என்ற படத்திலும் பிற மொழிகளில் ஓரிரு படங்களிலும் நடித்து வருகிறார். நடிகைகள் பற்றி அவ்வப்போது காதல் கிசுகிசுக்கள் வரும். இப்போது இவரும் இதில் சிக்கியுள்ளார். பாலிவுட் நடிகர் ரோஹன் வினோத் மெஹ்ராவை இவர் காதலிப்பதாக செய்திகள் வருகின்றன.
இருவரும் நெருக்கமாக இருக்கும் புகைப்படங்கள் வைரலாகின்றன. மறைந்த பாப் பாடகர் மைக்கேல் ஜாக்சனின் வாழ்க்கை வரலாறு மைக்கேல் என்ற பெயரில் ஹாலிவுட்டில் படமாக உருவாகி கடந்த வாரம் வெளியானது. அண்டோனியா புகுவா இயக்க மைக்கேல் ஜாக்சனாக அவரது சகோதரரின் மகன் ஜஃபார் ஜாக்சன் நடித்துள்ளார். உலக அளவில் ரசிகர்களை கவர்ந்து வரும் இப்படம் ஒரு வாரத்தில் 2500 கோடி வசூலை ஈட்டியுள்ளது. இந்தியாவில் மட்டும் 30 கோடி வசூலை கடந்துள்ளது. வினோத் இயக்கத்தில் விஜய் நடித்துள்ள கடைசி படமான ஜனநாயகன் தணிக்கை சான்றிதழ் பிரச்சினையால் ரிலீஸ் தள்ளிப்போனது. மே 4க்கு பின் தேர்தல் முடிவு வந்ததும் தணிக்கை சான்றிதழ் கிடைத்து விடுமாம். மே 7 அல்லது 14 படத்தை வெளியிட பேச்சுவார்த்தை நடந்ததாம். ஆனால் இவ்வளவு அவசரத்தில் படத்தை வெளியிட வேண்டாம், தேர்தல் முடிவுகள் வந்து புதிய அரசு பதவியேற்ற பின்பு சிறிது இடைவெளியில் விட்டால்தான் அரசியல் ரீதியான பாதிப்பு எதுவும் படத்திற்கு வராது என தயாரிப்பு நிறுவனம் நினைக்கிறதாம். அதனால் ஜூனில் தான் படம் ரிலீஸ் ஆகும் என்கிறார்கள்.